அலமேலே பூண்டை உரிச்சு வச்சுக்கிறேங்கிறதுக்காக மொத்த பூண்டையும் குழம்புல போட்டுறாது என்ன, பார்த்து அளவா போடு. மீதி பூண்டை டப்பால போட்டு வை. சரிங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். வெறும் பூண்டை மட்டும் உரிச்சு வச்சிருக்கிறீங்க, வெங்காயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அரிஞ்சு வைக்கலாம்ல. அதுக்கு நான் அலமேலே அரிஞ்சு தரேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம்? இந்த ரோசம்மா இருக்குதே, அது சீட்டு பிடிக்க போதான். நாமளும் ஒரு ஆள்ல சேர்ந்து போதில்ல. வேற வேணையே வேணாம், சும்மா இருக்கா, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதே. நம்ம கிட்டதான் காசே இல்லையே, நம்ம எங்கிறது சீட்டு பணத்தெல்லாம் கட்டுறது? அதுவும் காசு தவறாம கட்டணும்க்கா. விட்டுட்டோன்னு வைங்க, அவ்வளவுதான். அந்த பொம்பளை ரோட்ல நின்று பஜாரி மாதிரி ஆடுவா. பாராளமேலே என் தோஸ்தெல்லாம் நீ அப்படி பஜாரி கிஜாரின்னு சொல்லின்னு கிடக்காது. அதே மாதிரியே பணம் இல்லைங்கிற கதையை என்கிட்ட கூடாது. உங்ககிட்டயும் பணம் இருக்குது, என்கிட்டயும் பணம் இருக்குதுன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு 8 லட்சம் கிட்ட வச்சிருக்கிறல்ல, என்கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குது. அதை வச்சு சீட்டு பணத்தை கட்டிக்கலாம். நீ கொஞ்சம் பேசாத இரு. பணம் இருக்குதுங்கிறதுக்காக இப்படியாக்கா பண்ணணும்? தேவையில்லாத தலைவலி இதெல்லாம். ஐயா, இது எப்படி தலைவலியாகும்? இது நல்ல சுவாரஸ்யமான விளையாட்டு நிலைமையிலே. எப்படின்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. இந்த குழுல மொத்தம் 20 பேர் இருக்கிறாளுங்க. அவளுக்கு ஆத்திரத்துக்கும் அவசரத்துக்கும் இல்லை தேவைனுங்கிறப்போ தான் காசை எடுப்பாளுங்க. அந்த நேரமாக பார்த்து ஏழை எடுக்கும் போது நாம ஏழை பணத்தை அதிகமாக ஏற்றி விட்டுட்டு வெள்ளாட்டை காமிச்சோன்னு வையே, சூப்பராக இருக்கும். ஆளுமேலே ஏலத்தை ஏற்றி விட்டு வெள்ளாடலாம் தான். ஆனால் இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போதே? சந்தோஷம் தான். நம்மளுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்குதுல்ல, ஏலத்தை ஏற்றி விட்டோங்கிற பெருமை நம்மளுக்கு கிடைக்கும்ல. ஓ கடவுளே, இதுக்கு தான் இதில் சேரணும் நீங்களா? ஆமாம்மா, அதுதான். வேற என்னத்துக்கே? என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சே நான் சீட்டு போட்டுப்பேன். நீ போ, உன் வேலையை பார்த்துக்கின்னு நீ போய் வாசலில் பெருக்கல இல்லை, இன்னும் போய் பெருக்கு போ. இந்த குப்பையை எடுத்துன்னு போ. ரோட்டில் ஏற்கனவே பழத்தோல் அது இதுன்னு போட்டு வச்சுக்கிறேன். மொத்தத்தையும் வாரி எதிர்க்க இருக்கிற பேர் உன் பிச்சைக்காரி மருமக அவ வீட்டு வாசலில் தூக்கி. என்னமோ ஒன்றுக்கா, ஏலத்தை ஏற்றி விடுறேன்னு கடைசியில் உங்கள் தலையில் வந்து விடிஞ்சிட போது பார்த்துக்கங்க. நான் போய் வாசலில் பெருகிட்டு வரேன். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாது. பார்க்க தானே போகிறேன். சீட்டு காசு அது இதுன்னு உலகின்னு கிடக்குறாங்க. என்னத்த பண்ண போகிறாங்களோ? வர இந்த அக்கா ரொம்ப ஐச்சாட்டியம் பண்ணின்னு கிடக்குது. இப்படியா சாப்பிட்டு தோலெல்லாம் போட்டு வைப்பாங்க? குண்டு சீசனையா வாசல் இப்படி வச்சிருக்கிறா பாரு, கோலெல்லாம் போட்டுக்கின்னு. அடியே இருடியே, நேற்று உன் பிள்ளைங்களை விட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணல. இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு. நீ என்னடி நினச்ச? நீ என்ன நினச்ச? உன் பிள்ளைங்களை விட்டுட்டு குப்பையெல்லாம் என் வீட்டு வாசலில் போட்டால் நான் அடங்கி போயிடுவேன்னு நினச்சியா? பாருடி என்ன பண்ணுறேன் பாரு. இப்போ எல்லாத்தையும் வாரி எடுத்துன்னு வந்து உன் வீட்டுக்கு முன்னாடி போடுறேன். இருடி இரு, இன்னைக்கு 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன். நம்ம ஜூலி எப்படியும் குழம்பு செஞ்சிருக்க மாட்டா. ஒரு கிண்ணம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். இதையே சாப்பிடட்டும். இன்னைக்கு எந்த சமையல் வீடியோவை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காளோ தெரியல. முதல்ல போய் அதை தடுக்கணும். என்னை வீட்டை விட்டு தாத்திட்டு நீ இந்த வீட்டில் நிம்மதியாக இருந்துருவியா? இருக்க விட்டு பண்ணா பாருடி. தினம் தானே ஒவ்வொன்றா செஞ்சு உன்னை என்னென்ன பண்ணுறேன் பாரு. கோலம் போட்டிருக்கா பாரு அவன் மூஞ்சி மாதிரி. அத்தை நில்லுங்கத்த, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்கு இப்போ தேவையில்லாம கோலத்தில் வந்து குப்பையை போட்டீங்க? எடுங்க முதல்ல அது எல்லாத்தையும். யாரை பார்த்து நீ குப்பையை எடுங்கிற? நீ எடுறி. அதுக்கு தானே இருக்கிற நீ இந்த வீட்டில். வேலை செய்யறதுக்கும் குப்பையை பொறுக்கிறதுக்கும் பொறுக்கு. இங்கே பாருங்க, தேவையில்லாத இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. தினம் என் வீட்டு வாசலில் குப்பையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்ல வேலை சொல்லிட்டேன். அட்ரஸ் சக்கண்ணா, என்னை இந்த வீட்டில் இருந்து துரத்துனதை இல்லாமல் இதை உன் வீடுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீனே. சிரிக்கி நினச்சேன்டி, அப்பவே நினச்சேன். என்ன என் பையனை மைக்கி அப்படியே வீட்டை உன் பேரில் எழுதி வாங்கிக்கினியா? என்னமோ உன் வீடுங்கிற. அப்படி உங்கள் பிள்ளைய மைக்கி தான் இந்த வீட்டை என் பேரில் எழுதி வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அது உங்களுக்கும் நல்லா தெரியும். தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாம கோலத்து மேல குப்பி எடுத்துட்டு வந்து போட்டீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? நாங்க தான் ஒதுங்கி இருக்கிறோம்ல, நாங்க தான் அமைதியா இருக்கிறோம்ல. எதுக்கு தேவையில்லாம வம்படிக்கானாலும் வந்து நோண்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன டெய்லியும்? யாரை பார்த்து மூளை இல்லையான்னு கேட்டு கிடக்குற? வாயெல்லாம் கிழிச்சு விட்டுருவான் சொல்லிட்டான். ஒழுங்கா பெருக்கி எடுக்கிற வேலையை பாரு. நான் அப்படி தாண்டி குப்பி எடுத்துட்டு வந்து போடுவேன். நீ பெருக்கு. நாளையில இருந்து பாரு, மீன் கழுவின தண்ணி, கறி அலசன தண்ணின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உன் வாசல்ல ஊத்துறானா இல்லைன்னு பாரு. போனா போட்டுமே வயசானவங்களாச்சுன்னு நானும் ஒதுங்கி போனா நீங்க விட்டா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மீன் கழுவின தண்ணி எடுத்துட்டு வந்து என் வீட்டு வாசல்ல ஊத்துவீங்களா? எங்க தைரியம் தான் செய்யுங்களா? அதெல்லாம் பார்க்கலாம். ஒழுங்கு மாதிரி தான் நீங்க போட்ட குப்பையை எடுத்துன்னு போங்க. இல்லைன்னு வைங்களேன், நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மனுஷா இருக்க மாட்டேன். என்ன பண்ற வீடி? என்ன என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். நான் அப்படி தாண்டி பண்ணுவேன். குப்பையை கொட்டுவேன். வாசல்ல இல்லடி, நாளில இருந்து உன் வீட்டுக்குள்ளேயே எடுத்துட்டு வந்து குப்பையை கொட்டுறனா இல்லையான்னு பாரு. நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன்டி, பாக்குறேன். நீங்க மிரட்டினா பயந்து போறதுக்கு நான் ஒன்றும் பழைய புஷ்பா கிடையாது. தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காதீங்க. திருப்பி செய்ய ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், சத்தியமா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன். ஒழுங்கு மாதிரிதான் வாயை மூடிக்கிட்டு இந்த குப்பையெல்லாம் எடுத்துன்னு நடைய கட்டுங்க இங்க இருந்து. இல்லைன்னு வைங்க, எதிர் வீடுல தான் இருக்கிறீங்க. நிம்மதி இல்லாம பண்ணிடுவோம் உங்களை. பாத்துக்கோங்க. திருட்டி சிரிக்கிக்கு எவ்வளவு நெஞ்சு எடுத்திருந்தா என்ன மேல மேல பேசினு கிடப்பேன். அம்மா அவளை இருடி, உன்னை என்ன பண்ற பாரு. என்ன ஜென்மமா இருக்குமோ தெரியல இந்த பொம்பளை. கோலத்து மேல குப்பையை கொட்டி வச்சிருக்க பாரு. வயிற்றுச்சலா வருது. அவர் வரட்ட சங்கலம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். யாருக்கு முடிவு கட்டுறானே இதோ பார்க்க தானே போறேன். நீ இப்போ
யாரை பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு கிடக்குறான்? உன்னை சும்மா விட மாட்டேன் நீ. நானே அடிச்சு பொம்பளையே நீ தொடர்ந்து தூக்கி வந்து அடிக்கிற. யாராவது மருமகள் இப்படி பண்ணுவாங்களா? சி தொடர்பத்துக்கே எப்படி? ஏய் ஒழுங்கு மரியாதை போயிடு. தேவையில்லாம குறுக்குல வந்தேன்னு வையே உனக்கும் 4 அடி விடும். என்ன அவ கொடுக்குற குழம்புக்காக நன்றி விசுவாசம் கட்டுறியா? சி நான் வந்து போ விட்டா ஓவர பேசிக்கிறேன். இது என்னால பிடிக்க முடியாதா? குட்டு நீ பெரிய ரவுடி. இந்த அம்மா தொடர்பு தூக்கின்னு வந்துட்டாங்க. இங்க பாரு நீ இந்த ஊருக்கு வந்து 6 மாசம் தான் ஆகுது. நான் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவன். தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வச்சுக்கினேன்னு வையேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போடு. என்ன சொன்னேன்? நான் ஒரு கிண்ணம் குழம்புக்காக நன்றி விசுவாசத்தை காட்டுறேன்னு தானே சொன்னேன். ரொம்ப சரியா தான் சொல்றேன். அதெல்லாம் கரெக்டா தான் சொல்றேன். ஒரு கிண்ணம் இல்ல ஒரு ஸ்பூன் அளவுல எனக்கு குழம்பு ஊத்துனா கூட நான் நன்றி விசுவாசத்தை காட்டுவேன். ஏன்னா நான் ஒரு மனுஷி. நான் ஒரு மனுஷ ஜென்மம். ஆனா நீ எல்லாம் என்ன ஜென்மமா இருக்கிற? ரொம்ப கேவலமான ஜென்மம் நீ. ஒரே தேவையில்லாத பேச்செல்லாம் பேசின்னு கிடைக்காத. நீ யாரு மாதிரி இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுறதுக்கு? ஓரமாப்போ. ஏ குண்டிச்சி சிரிக்கியே என்னடி அவளை பேச விட்டுட்டு பின்னாடி போய் நைஸா பூந்துக்குனேன் பாரு. தேவையில்லாததெல்லாம் பேசின்னு கிடக்காத. அசிங்கமாயிடும் சொல்லிட்டேன். குண்டிச்சின்னு எல்லாம் சொல்லின்னு இருந்தேன்னா ஒழுங்கு மாதிரி ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திரே. இல்லைன்னு வெய்ய ஜூலி யாருன்னு காட்டுவேன் நான். இப்ப வாய முறி. நீ எல்லாம் ஒரு ஆளா? உன் மாமியார்காரியே உன்னை மதிக்க மாட்டா. உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி வச்சிருக்கிறா. நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? நீ எல்லாம் வந்து என்கிட்ட பேசுற பத்தியா? சிக் போயிங்க இருந்து. இங்க பாரு அத்தையை பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதனா. அவங்க ஒன்னளவுக்கு எல்லாம் கேவலமானவங்க கிடையாது. முதல்ல அவங்க என்ன வீட்லயே சேர்க்கல. அப்புறம் எப்படி என்ன வீட்டை விட்டு துரத்துவாங்க? கதை தெரியாமலாம் பேசிட்டு கிடையாது என்கிட்ட. போ கதை தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுவா. ஆளை பாரு நல்லா. உன் வீட்டுல உன்னால ஒழுங்கா இருக்க முடியல. கேவலமான வேலையை பார்த்ததுனால தான் உன் புள்ளிய உன்னை விட்டு துரத்துறாரு. முதல்ல அதை நினைச்சு கவலைப்படு. என் கதைக்கெல்லாம் இங்க கீச்சிக்கின்னு வந்துடாத. கிளம்பி. இவ்வளவு தைரியம் இருந்தா மரியாதை இல்லாம பேசுவீ நீ. என்ன யார்கிட்ட உன் வாயை கட்டுற? உன் வாயெல்லாம் வேற எங்கன்னா போய் வச்சுக்க. ஆளப்பாரு நல்லா பேசுது பெரிய பேச்சு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓவரா தவுளத்து குத்துன்னு கிடக்குறேன். இந்த வர இரு உன்னு என்ன பண்றேன் பாரு. ஐயா ரசமா விட்டுரு ரசமா. என் தங்கச்சி கை காலெல்லாம் முடிஞ்சிட போதே. விட்டுரு ரசமா. இங்க பாரு சரசமா உன் மகத்துக்காக விடுறேன். ஆனா இன்னொரு தடவை இது வாய் பேசிக்கின்னு அந்த பொண்ணுகிட்ட எதனா சண்டைக்கு போச்சுன்னு வெய்ய அவளதான் சொல்லிட்டேன். கூறு போட்டுருவேன் கூறு. சரிம்மா நான் போகாத அளவுக்கு பாத்துக்கிறேம்மா. நீ விட்டுருமா தயவு செஞ்சு. யார் விட்டு பொண்ணு மேல யாரு கை வைக்கிறது? வகுந்து போடுவேன் வகுந்து. பாத்தியாடி உன் மாமியாருக்கு உன் மேல எவ்வளவு பாசன்னு. உன் மேல கை வச்சதுனாலதான் என் மாமியார அவங்க போட்டு அடிச்சிருக்காங்க. ஆமாக்கா. என்ன கோண சிரிக்கி நம்மள பத்தி சிரிக்கிறா? இது சரிப்பட்டு வராது. இங்க பாரு சசம்மா இன்னொரு தடவை இந்த பொம்பளை புஷ்பா மேல எதனா கையை வச்சுதுன்னு வைய கையை உடச்சு போட்டுருவோம் சொல்லிட்டு உடச்சு போட்டு. அதுவும் இல்லாம தினம் கூப்பை எத்தனை வந்து கோட்டின்னு கிடக்குது வீட்டு வாசல்ல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு கிடைக்குதே. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் எதனா பண்ணுச்சுன்னு வைய பேசிட்டு இருக்க மாட்டேன் இந்த ரோசம்மா சொல்லிட்டேன். சரி ரோசம்மா நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? எப்படி பின்ன கோவப்படாம இருக்கு சொல்ற? ஊருக்குள்ள நான் எவ்வளவு பெரிய ஆளு. என் கண்ணு முன்னாடி ஒரு அணியா என்ன நடக்குது நான் பாத்துக்கணும் சும்மா இருப்பேனா? நானும் என் புருஷனும் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும்ல. தெரியுமே தெரியுதுல. அந்த பயருக்குன்னு சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு கேட்டுக்கிட்டீங்க நீங்க? அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துறது இல்லாம தொடப்பு கட்டையில அடிக்குது அந்த பொம்பளை. சிவகுமாருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியல. அவன் பொண்ணை போய் இப்படி தொடப்பு கட்டையில அடிக்கலாமா? இத பாருங்க ஒழுங்கா இருந்திருக்க சொல்லிட்டேன். அந்த ஆளு காதல மட்டும் இந்த விஷயம் போச்சுன்னு வைய இந்த வீட்டோட சேர்த்து உங்க 2 பேரும் இடிச்சு சமாதி ஆக்கிடுவான். உஷாரா இருந்திருக்க. நீங்க 2 பேரும் கடி கட்டு போனாலும் எனக்கு கவலை கிடையாது. நீங்க இருக்கிறது ஏன் ஊடு. அதனாலதான் சொல்றேன் பார்த்து உஷாரா இருங்க. அந்த பொண்ணு கிட்ட வச்சுக்காதீங்க. இந்தம்மா புஷ்பா தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்ட சொல்ற புரியுதா? இல்லம்மா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்கள எங்க கிட்ட தொல்லை பண்ணாம இருக்க சொல்லுங்க. நல்ல பொண்ணு பண்ணி எனக்கு தெரியும். உன்னை பத்தி தொலைலாம் பண்ண மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல எதனா தொலை பண்ணா நீ என்ன வந்து சொல்லு. நான் நறுக்கி வச்சிடுறேன். சரியாம்மா? சரிங்கம்மா. அத்தை சூப்பர். நீங்க அடிங்க கோண சிரிக்கி யார பத்திரி அத்தை கிட்டன்னு சொல்லி கிடக்குற போறீங்கிறது மாதிரி வந்துட்டா இப்பதான். வாக்க போவோம். எப்படியோ அது எனக்காக தான் அடிச்சேன்னு ஒத்துக்காது. வாக்க போவோம். புனகி அரிசி சினேகா இந்த அம்மா அப்படி சிரிக்கிறாங்க. பாடிக்கோன்னு சிரிக்கிய. நான் புஷ்பாக்காக தான் சண்டை போட்டேன். உனக்காக சண்டை போறதுக்கு என்ன இருக்குது? ராபர்ட் மாவளே. தெரியும் எல்லாம் தெரியும் எனக்கு. வாயை பத்தி அதிக இருடி. ராபர்ட் மாவளே வச்சுக்கிறேன் உன்னை. ஏந்திரால மேலே அப்படித்தான் பொறுமையா ஏந்திரு. எதுக்கால மேலே உனக்கு இந்த தேவையில்லாத வேலை. அந்த பொண்ணு ஒரு நேரம் இல்லாம ஒரு நேரம் போய் அவன் அப்பங்கிட்ட சொல்லிடுச்சுன்னு வையே அவ்வளவுதான் நம்ம கதை கந்தலு. ஏங்க நீ தானே இன்னைக்கு வாசல்ல போய் குப்பையை கொட்ட சொன்ன? அதனால வந்த பிரச்சனை தானே. என்னமோ எல்லாத்தையும் நானே பண்ண மாதிரி பேசின்னு கிடக்குற. இதே குப்பையை கொட்ட சொன்னது நீயா? சரசம்மா இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு நானு. ஐயோ இதோ பாரு ஓடுதே. இப்ப இப்படி பாப்ப ரோசம்மா எப்படி ஓட்டு மேலே ஏறி பார்த்துன்னு கிடக்குது பாரு. கீழே இறங்கி நீ வரமாட்டேன். கீழே வந்து நீ என்ன அடிப்பேன். ஏன் நீ அங்க பார்த்துன்னு இருந்தா மட்டும் என்னால அடிக்க முடியாதுன்னு நினைச்சுன்னு கிடைக்கிறியா? கல்லத்துக்கு அடிப்பேன். மறுபடி கீழே இறங்கு. இங்க பாரு ரோசம்மா நீ என் ஃப்ரெண்டு தானே. நீ எனக்கு நல்ல தோஸ்து தானே. இங்க பாரு நான் சொல்றேன் பாரு. இன்னொரு தடவை நான் அந்த புஷ்பா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். என் தங்கச்சி எந்த பிரச்சனையும் பண்ணது. விட்டுரு ரோசம்மா எங்களை. அந்த பயம் இருக்கணும். சரியா இப்ப கீழே இறங்க. ஆளு பாரு நல்லா ஓட்டு மேலே ஏறி பார்த்துன்னு கிடக்குது. இறங்க கீழே.
அக்கா உங்களுக்கு அடி பலமா பட்டுருச்சாக்கா? அடி எல்லாம் பலமா படலடி, அடி மெல்லத்தான் பட்டுது. ஆனா அது குச்சி தொடப்பல்ல, அதனாலதான் கொஞ்சம் எரியுது அப்படியே. நீங்க ஏங்க அந்த பொம்பளை தொடப்பத்தை எடுத்துன்னு வந்து அடிக்கிறவனையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது கை ஓங்கும் போது அந்த தொடப்பத்தை பிடிங்க 4 அடி அடிக்க வேண்டியதானக்கா? அதை ஏன்னா எதிர்பார்க்காத நேரமா அடிச்சுட்டாங்கடி, அதனாலதான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாம போச்சு. சரியான திருட்டு பொம்பளையா இருக்குதுக்கா. தடுக்க வந்த எண்ணெயும் அடிச்சிருச்சு பாத்தீங்களா? அது நானுமே எதிர்பார்க்கலக்கா என்ன கை வாங்கிக்கின்னு வரும்னு. ஆமாண்டி, எனக்கு அதை நினைச்சா தாண்டி கஷ்டமா இருக்குது. என்னால நீ அடி வாங்கிட்ட பாவம். விட்டுக்கா, அதான் என் மாமியார் நல்லா வச்சு செஞ்சதுல அந்த பொம்பளைய. ஆனா அதெல்லாம் இப்ப மேட்டர் இல்லக்கா. நீங்க இந்த பொம்பளைய அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. இல்லைன்னு வைங்களேன், அவ இதுக்கு மேலேயும் எதனா பண்ணுவா. நீங்க என்ன பண்ணுங்க, சிவா மாமாக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுங்க. ஐயோ வேணாண்டி, அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஏற்கனவே இந்த விஷயத்த யாராவது பார்த்து சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கே பயமா இருக்கு வேற. கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. ஆனா மத்தவங்க விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா போயிட்டு சொல்லிடுங்க அவர்கிட்ட, அதான் நல்லது. யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கடி. தெருவுல சண்டை நடக்கிறப்ப நாம மட்டும் தானே இருந்தோம். தயவு செஞ்சு நீ மட்டும் சொல்லிடாதடி. ஏன்னா உன் மாமியார் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என் மாமியார் தன்னால போய் நான் தான் உன் பொண்ணு அடிச்சேன்னுலாம் சொல்ல மாட்டா. அதனால விட்டுறலாண்டி இந்த பிரச்சனைய. என் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வைய, அந்த பொம்பளைய உண்டுலன்னு பண்ணிடுவாருடி. விட்டுருடி இந்த விஷயத்த, அப்படியே விட்டுரு, மறந்துடுவோம் இந்த விஷயத்த. என்னக்கா நீங்க இப்படி இருக்கிறீங்க? நான் மட்டும் சிவா மாமாக்கு பொண்ணா இருந்திருந்தேன்னு வைங்களா, வேலையா போய் பார்த்த வச்சிருப்பேன். நீங்களும் இருக்கிறீங்களா, எல்லாத்துக்கும் நீங்க பொறுத்து போறீங்கக்கா. அதனாலதான் அந்த பொம்பளை உங்களை அப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆனா அக்கா, இந்த விஷயத்துல நான் இப்ப சும்மா விட்டுறேன். ஆனா இன்னொரு தடவை எதனா பண்ணுச்சுன்னு வைங்களேன், சத்தியமா போய் எல்லாத்தையும் சொல்லுவேன் நானு. சரிடி சரிடி, இப்பத்திக்கு விட்டுருடி. கண்டிப்பா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் உன் மாமியார் அப்படி மிரட்டி வச்சிருக்காங்கல்ல, இதுக்கு மேலேயே எதனா பண்ணுவாங்களா என்ன? கரெக்ட் தான். அதான் பொம்பளை ரவுடி மிரட்டி விட்டுருச்சுல. பாத்தீங்கல்ல, என் மேல கை வச்சதும் தாங்க முடியல அந்த அம்மாவில. எப்படி தூக்கி போட்டு மெடிச்சது பாருங்க உங்க மாமியார. அதை சொல்லிடி, தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும்னு சும்மாவா சொன்னாங்க? உன்னை அவங்க அடிச்சதும் அடுத்த செகண்ட் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி போட்டு மிதிச்சாங்க பாரு அவங்கள. ஆமாக்கா, என் அத்தைக்கு என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள பாசம் இருக்கும்ல. அண்ணன் பொண்ணாச்சே நானு. அதை சொல்லு. இவ்வளவு கலவரம் நடந்துருச்சு. சரிக்கா, என்ன குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன கத்திரிக்காய் குழம்புடி? சொல்லும் போதே நாக்கு தட்டுதே. சரிக்கா, சோத்தை வடிச்சிருக்கேன், குழம்பு ஊத்தி பெரட்டி அடிச்சிடுறேன். சரிடி. தம்பி எங்க? அவரு மார்க்கெட் வரையும் போயிருக்கிறாருக்கா, தயிரும் பக்கடவும் வாங்கிட்டு வரதுக்கு. மதியம் சோறை மட்டும் செஞ்சு வைமா, தயிரும் பக்கடவும் நான் வாங்கிட்டு வரேன், அதை சாப்பிட்டு போன்னு சொன்னாரு. அதான் போயிருக்காரு மனுஷன். எப்படியோ குழம்பு செய்யறங்கிற பேர்ல நீ கொலை பண்ணி வைப்ப. அதனாலதான் தம்பி முன்கூட்டியே போய் தயிர் வாங்கிட்டு வரான் போல. சரி, நீங்க இன்னைக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டுக்கங்க, நாளைக்கு தயிர் சாப்பிட்டுக்கங்க, சரியா? சரிங்கக்கா, என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கக்கா நீங்க. ஆனா கடலை பருப்பு நல்லா ஊறிடுச்சுலடி, நான் போய் அத்தை கிட்ட சொல்ல போறேன். ஏங்கா, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாக்கா? ஏன்டி இப்படி சொல்ற? பின்ன நானும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். கடலை பருப்பு ஊறிடுச்சு, அரிசி ஊறிடுச்சு, ஒலை கொதிச்சிருச்சு. அத்தை தான் உன்னை கிச்சன் பக்கமே சேர்க்க மாட்டாங்களே. நீ ஏங்கா தேவையில்லாம கிச்சன் பக்கம் வந்து நின்னுகிட்டு இருக்க? ஆசையா இருக்குடி, இவ்வளவு பெரிய கிச்சன் பார்த்தல. எனக்கு இந்த மாதிரி கிச்சன்ல நின்று சமைக்கணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா? அதனாலதான் அத்தை என்ன விரட்டி விட்டாலும் ஓடி ஓடி வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப கஷ்டம்தான்க்கா. அத்தை உன்னை வேலை செய்ய விடாத அளவுக்கு தாங்குன்னு தாங்குறாங்க. நீ என்னடான்னா அவங்கள வேலை கொடுங்கன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன்டி இப்படி சொல்ற? உனக்கே தெரியல, நான் டிவி பாக்குற ஆள் கிடையாது, போனும் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். அப்ப வேலை எதனா செஞ்சா தானடி எனக்கும் டைம் பாஸ் ஆகும். சும்மா மணிக்கிட்டயும் நந்தினி கிட்டயும் ராகுல் கிட்டயும் பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு நல்லாவா இருக்கும் சொல்லு? போர் அடிக்குதுடி. அதுங்க கிட்ட பேசினா எதையாவது சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்குங்க. சிரிச்சு டைம் பாஸ் பண்ணலனாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேல போர் அடிக்குது. அதுங்க ஜாலியா போனு இல்ல டிவி இல்லைன்னா தூங்குதுங்க. ஆனா என்னால அந்த மாதிரி இருக்க முடியல. அதனாலதான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட போக்கா, நீ புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப பழைய கேள்வி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கா நீ. ஆனா பழைய கேள்வியா? அடியே அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். உனக்கே சிரிப்பு வருதுல்ல நான் சொல்லும் போது. அப்படிதான்க்கா பண்ற நீ. ஓடி பைத்தியக்காரி, பிச்சிருவோம் சொல்லிட்டேன். இருடி, அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் உன்னை. சொல்லிக்கோ, அவரும் அதை தான் சொல்ல போறாரு. ஏம்மா, உன்னை பொண்ணா தானேம்மா நான் வளர்த்தேன், நீ ஏம்மா கேள்வியா வளர்ந்தேன்னு கேட்பாரு. அடியே வேணாம், புரட்டி அடிப்பேன் சொல்லிட்டு அமைதியா இருந்துரு. சரி விடுக்கா, ஏதோ என் கூட பிறந்துட்டேங்கிறதுனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஆனா வீட்டுல இந்த மாதிரி உட்காந்து டைம் பாஸ் பண்ணதுக்கா, டெய்லி மாமாவை கூட்டிக்கிட்டு ஜாலியா எங்கேயாவது சுத்துங்க. நல்லா சென்னையை சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது, போய் ஜாலியா சுத்திட்டு வாங்க. போடி, அதுவும் சும்மா போர் தான் அடிக்கும். அதுவும் இல்லாம நானும் ராகுலும் காலேஜ் படிக்கும் போதே சென்னையில இருக்கிற முக்காவாசி இடத்த சுத்தி பார்த்துட்டோம். இதுக்கு மேல என்ன இருக்குது இங்க சுத்தி பார்க்கறதுக்கு? போடி. இது வேலைக்காவது, நீ பழைய கேள்விதான்க்கா. அடிங்கம்மா, அவளை நில்லுடி. இன்னும் அடி வாங்க சொல்றியா? போடியாக்கா, பழைய கேள்வியாக்கா. திமிரு பிடிச்சவளை, இதை வர இரு. மீனா, இந்த மாதிரி நீட்டா இருக்குது பத்தியா பச்சை மிளகா? அதுல நிறைய காரம் இருக்கும் தெரியுமாடி? இந்த குண்டா வருது தெரியுமா? அதுல பெருசா காரமே இருக்க மாட்டேங்குதுடி. ஆராய்ச்சி பண்ணிட்டியா அதுக்குள்ள?
ஆராய்ச்சி எல்லாம் இல்லடி. வீட்டு பச்சை மிளகா போட்டு செய்யறப்ப காரம் அதிகமா தெரியுதா, அதனாலதான் அப்படி சொன்னேன். அது சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமேடி. கேட்கட்டா? என்ன கேட்கணுமோ பளிச்சுன்னு கேளுடி. எதுக்கு பர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு? சரிடி, அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ராகுலியும் காயத்ரியும் அங்க மறு வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை. உனக்கே தெரியும்ல, பசங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு மாசம் ஹனிமூனுக்கு பாரிஸ் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது தான் தெரியும்ல, ஆக்சிடென்ட் அது இதுன்னு பிரச்சனையாகி இப்பதான் ஃப்ரீயா இருக்குங்க ரெண்டும். அதனால தான் ஒரு வாரம் அங்க கூட்டிட்டு போலான்னு பாக்குறேன். நீ என்ன சொல்ற? அதுக்கிட்டடி தாராளமா கூட்டிட்டு போ. எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? முறையா சம்பந்திக்காரி கிட்ட கேட்கணும்ல, அதைத்தானே கேக்குறேன். என்னடி முறை போறேன் என்கிட்ட கூட்டிட்டு போடி. வெங்காயம் ஆளப்பரு நல்லா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை வேற வெங்காயம் என்ன திட்டுற என்ன? போடி பச்சை மிளகா. சரி, எப்ப கூட்டிட்டு போற பசங்களை? எப்படியோ நைட்டுக்கு கிளம்பிடுவேன், அப்படியே கூட்டின்னு போயிடுறேன். சரிதான், உன் விருப்பம். ரொம்ப சந்தோஷம்டி. சரிடி அம்மா. ஆனா என் மருமகளாங்க நீ எந்த வேலையும் வாங்க கூடாது, சரியா? உத்தரவு மேடம், உத்தரவு. கண்டிப்பா வேலை வாங்க மாட்டேன். அங்க பாத்தீங்களா, ஷில்பாத்த வடைய உருட்டுற ஸ்டைலே ஸ்டைலு. ஏன்டி அமைதியா இரு. அதெல்லாம் முடியாது. எங்களை திட்டினீங்களா அன்னைக்கு, அதுக்கு நாங்க பேசிக்கிட்டே இருப்போம், நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஆமாம்மா, கண்டிப்பா. ஏண்டி அன்னைக்கு நான் மட்டுமா உங்களை திட்டினேன்? பார்வதி கூட தானே திட்டினா. என்ன மட்டும் எதுக்கடி பழி வாங்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கும் போனை போட்டு டார்ச்சர் பண்ணுங்க. கண்டிப்பா அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அம்மா மாட்ட மாட்டாங்க வசம்மா, வேற ஒண்ணும் இல்ல. அடியே, நீங்க 2 பேரும் இருக்கிறீங்களே. ஏன்னா 2 பேருக்குமே இப்பெல்லாம் விளையாட்டு அதிகமா இருச்சு. என்னதான் இருந்தாலும் நாங்களும் சின்ன பசங்க தானே அத்தை. ஆனா அத்தை, மசாலா வடை வாசனை பயங்கரமா இருக்குது அத்தை. ஆமாமா, பூண்டு ஃப்ளேவர் தனியா தெரியுது அத்தை. இதனாலதான் தோலோட போட்டீங்களா பூண்டை? அப்பா, வாசனை பயங்கரமா இருக்கு அத்தை. ஆமாண்டி, பூண்டு அப்படியே தோலோடு போட்டோம்னு வையேன், இந்த மசாலா வடை அதுக்கப்புறம் நம்ம பக்கோடா எல்லாம் செய்யறோம்ல, அது எல்லாத்துக்கும் அப்படியே போட்டோம்னா நல்லா இருக்கும்டி. அந்த பூண்டோட கிறிஸ்பினஸே சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அந்த தனியா தின்னு பாரு, இன்னும் நல்லா இருக்கும். கேட்கவே வாய் ஊறுதத்தை. ஏதாவது பூண்டு தனியா கிடைச்சதுன்னு எனக்கு வறுத்து தாங்க, சாப்பிடுறேன். இவ ஒருத்தி சும்மா இருடி மீனா. என் மருமக கேட்ட நான் என்ன வேணாலும் பண்ணி தருவேன். பூண்டு தானே சொல்லும், தேடி பிடிச்சி அதை மட்டும் தனியா வறுத்து தரேன். சரிங்க. நான் மருமக என்ன மாமியா இருப்பான். சில்லும் சில்லுன்னு கொஞ்சிக்கிறாங்களே, ஏத்தியா இருக்கிறாங்களே. எறும்பு மாடு, பன்னி மாடு, காண்டா மிருகொன்னுலாம் திட்டிட்டு கிடக்குறாங்க. ஏண்டி இப்படியா குடுகுடுன்னு ஓடி போய் பசங்களை எல்லாம் தட்டு தூக்கிட்டு வர சொல்லிடி. அழகா கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து வறுத்து போட்டுடுறேன், அப்படியே சுட சுட தின்னுட்டோம், அப்பதான் நல்லா இருக்கும். சரிங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆனா ஆளுக்கு 3 தான் அத்தை கவுண்ட், பார்த்து கொடுங்க. அதே மாதிரி இந்த கடையில ஓரமா செதறினது கொஞ்சோண்டு தூள் தூளா இருக்கு பாருங்க, அதையெல்லாம் கொஞ்சம் வாரி போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னு வைங்க. கொடுத்துறாதீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணும். ஆமாமா, அதுக்கு தானே உட்காந்துருக்கோம். நானும் தான் அத்தை. நீங்க போடும்போது ஏதாவது செதறி தனித்தனியா குண்டு குண்டா இருக்கும்ல, அதெல்லாம் எங்களுக்கு பொறுக்கி கொடுத்துருங்க, நாங்க சாப்பிடுறோம். சரிடி, எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாள் எங்க பேர் சாப்பிடறதுக்கு. சரி பிரியா, போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. இந்த போறேன். இன்னும் கூட சூடே ஆற மாட்டேங்கிறியா? ஆமாண்டா, நாக்கே வெந்து போதியா. ஏன்டா இவ்வளவு சூடா செய்யறாங்க? சுட சுட செய்யாம ஃப்ரிட்ஜ்ல வச்சா மணி கொடுப்பாங்க. சூட ஆறட்டுமா, வெயிட் பண்ணு. அதெல்லாம் முடியாது. எவ்வளவு டேஸ்டா இருக்குதுடா. எப்பா, என் தண்ணி கூட இல்ல, பார்த்து சாப்பிடுங்க. தண்ணி எடுத்துட்டு வர வேண்டியது நாளுக்கு. நீ நாங்களாம் தானே வடை பிளேட்டை தூக்கிட்டு வந்தோம். நீ என்ன தெரிய எடுத்துன்னு வந்த? கிச்சன்ல நின்று எல்லா வடையும் முக்குன்னு நாய தண்ணி எடுத்துட்டு வர வேண்டியது தானே. இதுல பாரு அண்ணன், நாம சூடா சாப்பிடுறோம்னு நம்மள குறை சொல்றான். ஆனா இவதான் கொதிக்க தின்னா கீழே நின்னுக்கிட்டு. அதுவும் 4 வடை தின்னாடா. நம்மளுக்கு 3 வடை தான் கொடுத்தாங்க, இந்த அம்மாக்கு மட்டும் 4 வடை. இப்ப அதுக்கு நான் பசியில இருந்தேன். ஒரு தடவையாவது உங்களை விட அதிகமா நான் சாப்பிடுறேன். என்ன இப்போ? அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, நாங்க மட்டும்தான் எப்பவுமே அதிகமா சாப்பிடுவோம். ஆமா, ராகுலும் மணி தான் சாப்பிடுறதுல எக்ஸ்பர்ட். சி போங்க, மூஞ்சிங்களே பாருனால பாத்துக்கிட்டியே. சிப்பாங்க. என்னாச்சு நந்தினி, ஏன் ஒரு மாதிரி சிறு சிறுன்னு இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரிஷி, இவங்க 2 பேரும் பண்றதுதான் கடுப்பா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. போய் சொல்றான். மூடுறியா நீ? அவன் எதுக்கு திட்டுறான்? அவன் கரெக்டா தானே சொல்றான். உனக்கு அண்ணனுக்கும் சண்டை இல்ல, அத நீ ஹரிஷ் கிட்ட சொன்னாதான் என்னவா? அவருதான் உனக்கு இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டார்ல. தின்னுங்கள சும்மா, எதுக்கு தேவையில்லாததுல பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் சரிதாண்டி, நம்ம கண்டுக்க வேணாம். அவளாச்சு ஆனா நாச்சும். இந்த பசங்க இருக்காங்களே, சாரி நந்தினி, சிரிப்பு தாங்க முடியல. ஒண்ணு சாப்பிடணும், இல்லைன்னா பேசணும். இதுங்க 2த்தையும் சேர்ந்து பண்ணுதுங்க. எப்பவுமே இப்படி தண்டா பண்ணுங்க. அதுங்க தொண்டையில சிக்கிக்கோன்னாலும் கேட்கவே கேட்காதுங்க. ஒண்ணு அப்படியே வாய் ஃபுல்லா எடுத்து சாப்பாட வச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா இப்படி சாப்பிடும் போது பேசிக்கிட்டே இருக்கோங்க. சரியான லூசுங்க 2ம். சரி விடு மச்சான், சாப்பிடும் போது திட்டக்கூடாது. ஆமா, ஏன் நீயும் நந்தினியும் சண்டை போட்டீங்க? அப்படி கேளுங்க ப்ரோ.
சண்டை நானும் போடலடா, அவதான் போட்டா. ராகுலே, நான் ஒன்னும் சண்டையெல்லாம் ஆரம்பிக்கல, அமைதியா இருக்க சொல்ல வர. நந்தினி, நான் தானே அவன்கிட்ட கேட்டேன், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? இல்ல ஹரிஷ், நான் ஒன்னும் சண்டையெல்லாம் ஆரம்பிக்கல, அவரு நான் தான் சண்டையை ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு. அவர் தாங்க ஸ்டார்ட் பண்ணது எல்லாத்தையும். சரி விடு, யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, முடிச்சு விட்டுருங்க. எதுக்கு சும்மா சும்மா சண்டை போடுறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல ஹரிஷே, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 தடவையாவது சண்டை போடணும். சண்டை போடல தூக்கம் வராது, அப்படிப்பட்ட கப்பூஸ் அவங்க. நம்ம ராகுல் காயத்ரி மாதிரி கிடையாது. நம்ம ராகுல் காயத்ரி எனி டைம் கொஞ்சல்ஸ் தான், சண்டே வராது. ஆனா இவங்க 2 பேருக்கு கொஞ்சல்ஸ்னா என்னன்னே தெரியாது, ஒரு சண்டை மட்டும்தான். சரிதான். என்ன ப்ரோ வெக்கமா? சரி, நீங்க எதுக்கு இப்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? வடையை எடுத்து சாப்பிட வேண்டியதானே. சாப்பிடுவோண்டா, சூடார வேணாம். இன்னும்மா அதானே, வடையெல்லாம் காக்க வைக்க கூடாது தெரியல. காக்கா வச்சா காக்கா தூக்கிட்டு போயிரும். ஓடி மணி தூக்கிட்டு ஓடிடலாம். சரி சரி, ஏய், என்ன பண்றீங்க? ஊற ஊற ஊற. ஆறா, பேசிக்கிட்டே இருக்கும் போது தூக்கிட்டு ஓடிடுச்சுங்க பிசாசுங்க. கடவுளே, இந்த பசங்க உண்மையில செம்ம ஃபன்னா இருக்குங்கடா. ப்ரோ, உங்க வடையும் சேர்ந்துதான் ப்ரோ போச்சு. எப்படி ப்ரோ உங்களால இப்படி சிரிக்க முடியுது? வேற என்ன பண்ண சொல்றேன்? நான் யாரையும் என் லைஃப்ல இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லை தெரியுமா? கடவுளே, என்னால சிரிப்பு தாங்க முடியல நந்தினி. நீங்க அப்படிதாங்க பண்ணுங்க, நைஸா பேசிக்கிட்டு தூக்கிட்டு போயிருங்க. பாத்தீங்களா, உங்ககிட்ட கூட அதுங்க வேலையை காமிச்சிருச்சுங்க. உரிமை எடுத்துக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குதானா? ஓடா, நீ வேற ஆசையா சாப்பிடலான்னு இருந்தா தூக்கிட்டு போயிருச்சுங்க. சரிவா, கிச்சன்ல சுட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, போய் மறுபடியும் கேட்டு வாங்கிப்போம். அதை நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ இப்ப இவ்வளவு சமாதானப்படுத்து. சரியா, சண்டையெல்லாம் போடாதீங்க. ஐயோ, என்னைக்கு எல்லாரும் போயிட்டாங்க, பேசாம நானும் போறேன். நந்தினி, எங்கேயும் போகாத. நீங்க சொன்னா நான் இருக்கணுமா? என்ன நந்தினி, எல்லாத்துக்கும் ஏதாவது எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க. போகாதுன்னா போகாது, அவ்வளவுதான். நான் போவங்க, கிளம்புங்க, நீங்க வேலையை பார்த்துக்கிட்டு. இங்க பாரு நந்தினி, கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேளு. நான் நாளைக்கு ஒன்னு கூட்டிட்டு போறேன், சரியா? தேவையில்ல, எனக்கு வர இஷ்டம் இல்ல. இதுதான் வேணாங்கிறது, நான் தான் கூட்டிட்டு போறேங்கிறல்ல, அப்புறம் என்ன உனக்கு? ஏங்க, யாருங்க நீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க கூட்டிட்டு போவேன்னுவீங்க, அப்புறம் வேணான்னுவீங்க, இப்ப மறுபடியும் கூட்டிட்டு போறேன்றீங்க. நாளைக்கு மறுபடியும் எதனா ஒரு ரீசன் சொல்லி வேணான்றுவீங்க. தேவையே கிடையாது. எனக்கு அப்படியெல்லாம் உங்க கூட வெளியே வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, என் மூடு ஸ்பாயில் பண்ணாதீங்க, நான் கிளம்புறேன். பாரு நந்தினி, இப்ப மட்டும் நீ போனேன்னு வையேன். ஐயோ, பேசிக்கிட்டே இருக்கும் போது எது போயிட்டாலே, வர வர சுத்தமா மதிக்க மாட்டா. நான் என்ன பண்றது? நாளைக்கு தான் கூட்டிட்டு போறேன்னா கேட்கணும்ல. ஏன் ஆண்டவா இவளை இப்படி படிச்ச நீனு?